ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஆஃப்டர் ஒரு 3-4 டேஸாக நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடலை. தம்பி பாப்பா 2 பேருக்குமே ஃபீவர், கூடவே நானும் இருந்ததுனால எனக்குமே. ஸோ ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரிப்ஸ் போட்டுட்டு 2-3 டேஸாக கிச்சனே கவனிக்கல. ஒரு டீ காஃபி போட மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் வெளியே வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். தம்பிக்கு வந்து ட்ரிப்ஸ் போட்டிருந்தோம் குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு. அதனால் வந்துட்டு ஸ்கூலும் லீவ் போட முடியலை. ஏன்னா இப்போ வந்துட்டு ஆனுவல் எக்ஸாம் கிட்ட நெருங்கிடுச்சு இல்லையா. ஸோ வந்துட்டு பாப்பாவுக்கு எக்ஸாம் எல்கேஜிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி இந்த மந்த் எண்ட்லேயே லீவ் விடுறதுனால ஸ்கூலும் லீவ் போட முடியலை. ஸோ ரொம்பவே ஒரு 1 வீக்காக சரியாக கடத்திருக்க முடியலை, வீட்டு வேலையும் பார்க்க முடியலை, பசங்களை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் பசங்க வந்துட்டு ஓரளவு கொஞ்சமாக நல்லாகி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த கிச்சனை கொஞ்சமாக கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த கையோட கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 2 o'clock 2:15க்கு தான் வந்தேன். வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கொடுத்து விட்ருந்தேன் சாப்பிட்றதுக்கு. லஞ்ச் கிடையாது, மதியம் தான் விட்டதுனால வீட்டிலே சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வால் ஸ்டிக்கர் வாங்கி ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், ஒட்டவே முடியலை, அதுக்கு டைமே கிடைக்கல. அப்புறம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பொருளும் வாங்கியிருக்கேன். ஸோ அதனுடைய அன்பாக்ஸ் வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம கிச்சனை வந்துட்டு இப்போ கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த புது பொருள் வைக்கிறதுக்கு கிச்சனில் இடம் வேணும் அப்படின்றதுனால அந்த புது பொருள் என்னென்னு உங்களுக்கு எதுவும் க்ளூ இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், என்ன புது பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்றதை. கிச்சன் ரிலேட்டடான பொருள் தான். அந்த பொருள் அங்கே வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் இடம் பார்த்து ரெடி பண்ணுறேன். ஸோ கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரும் ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த பொருளை அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரை டவலால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், மேலே கீழே எல்லாமே. மீஷோவில் வந்துட்டு ஒரு ரோல் 126க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அது ரொம்பவே குட்டியாக இருக்குது, பத்தலை ஃபுல் கிச்சனுக்கெலாம். அது மாதிரி 2 ரோல் வாங்கினா கூடமே பத்தாது போல். ஸோ ஒரு ரோல் 200 அப்படின்னு ஒரு டைம் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு, நல்லா தாராளமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கணும். நம்ம விலை கம்மியாக இருக்குன்னு சில பொருள் வாங்கிடுறோம், ரிவ்யூவுமே நல்லாயிருக்கு, ஆனால் சைஸ் வந்துட்டு ரொம்ப குட்டி. அதாவது அகலம் வந்துட்டு ஒரு ஸ்லாப் அளவுக்கே இல்லை, அதில் பாதி அளவுக்கு தான் வந்துச்சு. நான் திரும்ப இன்னொரு ரோல் போட்டு தான் மீதியும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துட்டு ட்ரை கிளாத் வச்சுட்டு ஒரு டைம் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். இது நல்லா காஞ்சால் தான் ஸ்டிக்கர் ஒட்டுறது நமக்கு இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே விட்டுட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு டைம் துண்டு வச்சுட்டு கிச்சன் டவலை யூஸ் பண்ணி நல்லா ஒரு டைம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். குட்டி குட்டியாக பேர்ந்துட்டு வந்தது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டேன். ரொம்ப ஒட்டி பிக்கவே முடியாததெல்லாம் விட்டுட்டேன். மேலவே தான் ஒட்ட போகிறோம், ஸோ என்ன பண்ண போகிறோம் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வேறு சின்னதாக ஒரு வீரல் விட்டுருக்கு. அதனால் வந்துட்டு நம்ம எதுவும் பெருசாக இது பண்ணோம் அப்படின்னா அங்கே வீரல் இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கிறதுனால ஸ்டிக்கர் ஒட்டி மேக் ஓவர் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே ஏறி உட்காந்து மேல் பக்கத்தை ஒட்டிட்டேன். நான் ஏற்கனவே ஒட்டியிருக்கிறது மேலேயும் ஒட்டலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் ஸ்டிக்கர் பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடம் இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு ரோல் வாங்கி ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே தான் எண்ணெய் தெரிக்கும். ஸோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு அது வரைக்கும் வச்சு ஹைட்டை கட் பண்ணி அது வரைக்கும் ஒட்டியிருக்கேன். அந்த பக்கம் ஒட்டிட்டு இப்போ நம்ம வந்துட்டு கேஸ் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்பவே குட்டியாக போயிடுச்சு. நான் கம்ப்ளீட்டாக இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்காக ஒரு 1 hourக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி, ஆனாலும் வந்துட்டு என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல, ஏன்னா ஸ்டிக்கர் பத்தலை. ஸோ இதே வேறு கலர் ஒட்டினாலுமே அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியலை. ஸோ இதே டிசைனில் நான் திரும்பவும் ஆர்டர் போட்டு வாங்கி தான் அந்த மீதி இடத்துக்கு ஒட்டணும். இப்போதைக்கு இருந்த வரைக்கும் அழகாக நம்ம தனியாகவே ஒட்டுறது கொஞ்சம் சிரமம், கூட ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் வால் ஸ்டிக்கர் ஒட்ட. இதுக்குள்ளவே ரொம்ப டயர்டாகிடுச்சு. நானுமே ஒரு 2 டேஸாகவே சிக்காக இருந்து ட்ரிப்ஸ் போட்டுட்டு தான் வந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மேக் ஓவர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமாக எனக்கு இப்போது அந்த புது பொருள் வாங்கி அது எப்போல்லாம் நான் ஏதாவது ஒரு புது பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்துடுது. நம்ம படுற கஷ்டமும் உழைப்பும் மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அது நிறைய பேரோட கண்ணை உறுத்துது. உங்களுக்கும் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போது ஏற்கனவே வச்சுருந்த மாதிரியே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெரிய இடிக்கல், குட்டி இடிக்கல், அப்புறம் அந்த 2 டயர் ரேக்கு, ஒரு லாவெண்டர் கலர் ஃப்ளவர் வாஷு எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெஷரிங் ஸ்பூன், அப்புறம் ஈவினிங்கில் வந்துட்டு சாம்பிராணி வத்தி ஏற்றி வைக்கிற ஒரு மண் பாத்திரத்தில் உள்ள இது. இப்போது அந்த பர்னரையும் போட்டுட்டு
நம்ம வீடியோ எடுக்கிற எப்பவும் யூஸ் பண்ணுற அந்த மேட்டை போட்டேன். ஈவினிங்காக வந்துட்டு நம்ம அந்த பொருள் என்ன அப்படின்ற வீடியோவை நான் போடுறேன். இந்த கிச்சன் கவுண்டர் டாப் இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க.